அனைவரையும் டாக்டர் வர்ணஸ்ரீ சேனலுக்கு வரவேற்கிறேங்க. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது வெள்ளூர் டிஸ்ட்ரிக்டோட கான்ஸ்டிடியூன்சியை பத்தி தான் பார்க்க போறோம். இந்த வெள்ளூர் டிஸ்ட்ரிக்ட்ல நியர்பை 5 சட்டமன்ற தொகுதிகள் இருக்குது. அது என்னென்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா காட்பாடி, வெள்ளூர், அணைக்கட்டு, கேவி குப்பம், குடியாத்தம். இந்த தொகுதிகளில் யாரெல்லாம் வேட்பாளராக நிற்கிறாங்க, யாருக்கு வெற்றி வாய்ப்பு அதிகமா இருக்கு அப்படின்றத பத்தி இன்னைக்கு நம்ம பார்க்கலாங்க. இதுல ஃபர்ஸ்ட் தொகுதி எடுத்துட்டீங்கன்னா காட்பாடி. இந்த தொகுதியை பொறுத்த வரைக்கும் இது வரைக்கும் 12 எலெக்ஷன்ஸ் நடந்திருக்கு. இந்த 12 எலெக்ஷன்ஸ்ல டிஎம்கே அண்ட் அலையன்சஸ் 9 தடவையும், ஏடிஎம்கே அண்ட் அலையன்சஸ் 3 தடவையும் ஜெயிச்சிருக்காங்க. இந்த தொகுதியை பொறுத்த வரைக்கும் டிஎம்கே ஒரு ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷனா இருக்கு. ஏன்னா இங்க இருக்கக்கூடிய சிட்டிங் எம்எல்ஏ துரைமுருகன் அப்படின்றவர் கன்சிக்யூட்டிவா லாஸ்ட் 5 எலெக்ஷன்ஸ் ஜெயிச்சு இந்த தடவை 6வது எலெக்ஷனா நிக்கிறார். அதே மாதிரி ஆப்பனன்ட் கேண்டிடேட்டா ஏடிஎம்கே சார்பா வி ராமு அப்படின்றவர் தான் இந்த தடவை நிற்கிறாரு. போன தடவையும் இவரே தான் நின்னாரு. அவரும் மிகப்பெரிய டஃப் கேண்டிடேட். ஏன்னா போன தடவையோட வெற்றி வித்தியாசம் நியர்பை 0.5% தான் ஜெயிச்சிருக்காங்க டிஎம்கே. ஸோ அதே மாதிரி எலக்ட்ரோரல் ஸ்விங் பொறுத்த வரைக்கும் போன தடவைக்கு -4% மேல வாக்கு சதவீதம் டிஎம்கேக்கு குறைஞ்சிருக்கிறது அனதர் ஒன் அட்வான்டேஜஸ் ஃபார் ஏடிஎம்கேவா தெரியுது. இந்த தடவை பொறுத்த வரைக்கும் பழைய 2 கண்டஸ்டன்ட்டே இங்க நிக்கிறனால புது கண்டஸ்டன்டான டிவிகேவும் உள்ள வந்தனால ஓட்டு பிரியறதுக்கு சான்சஸ் அதிகமா இருக்கு. இந்த தொகுதியை பொறுத்த வரைக்கும் மறுபடியும் ஒரு டஃப் காம்படிஷனா தான் நிலவும். இது ஒரு டியூவல் சான்சஸ் தாங்க. மதில் மேல் போன மாதிரி யாருக்கு வேணாலும் ஓட்டு மாறலாம். அடுத்த கான்ஸ்டியூன்சி பாத்தீங்கன்னா வெள்ளூர். இந்த தொகுதியில 12 எலெக்ஷன்ஸ் நடந்திருக்கு. இதுல 10 எலெக்ஷன்ல டிஎம்கேவும் 2 எலெக்ஷன்ஸ்ல ஏடிஎம்கே அண்ட் அலையன்சஸும் ஜெயிச்சிருக்காங்க. இங்கேயும் டிஎம்கே அவங்களுடைய கோட்டை அப்படின்றத மறுபடியும் நிரூபிச்சிருக்காங்க. இந்த தொகுதியை பொறுத்த வரைக்கும் பி கார்த்திகேயன் அப்படின்ற ஒரு சிட்டிங் எம்எல்ஏ கன்சிக்யூட்டிவா 2 தடவை அவர் ஜெயிச்சு 3வது தடவையா திருப்பியும் டிஎம்கே சார்பா போட்டிடுறது மிகப்பெரிய ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷனா இருக்குங்க. அதே போல இவருக்கு ஆப்பனன்ட் கேண்டிடேட்டா அப்பு அப்படின்ற கேண்டிடேட் ஏடிஎம்கே சார்பா போன தடவை நின்னும் நியர்பை 75,000 ஓட்டு வாங்கியிருக்க. அப்படி அவரும் இவருக்கு ஈக்குவலா ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷனா வச்சிருக்காங்க. போன தடவை மார்ஜின் ஆஃப் விக்டரி பார்த்தீங்கன்னா 90,000 ஓட்டு வித்தியாசத்துல டிஎம்கே ஜெயிச்சிருக்காங்க. பட் அவங்களுடைய ஓட் ஸ்விங் 4% குறைஞ்சிருக்கு போன தடவையே. இங்க புதுசா டிவிகே உள்ள ஓட்டை பிரிக்கிறதுனால இங்கேயும் டியூவல் காம்படிஷன் ரொம்ப ஹெவியா இருக்கு. பட் டிஎம்கே ஜெயிக்கிறதுக்கு உண்டான சான்சஸ் கொஞ்சம் பிரகாசமா இருக்கிற மாதிரி தெரியுதுங்க. பட் போன தடவைக்கு இந்த தடவை பார்க்கும்போது இந்த தொகுதியில 50,000 ஓட்டு ரிமூவ் பண்ணியிருக்கிறது அனதர் ஒன் மேஜர் டிராபேக்கா டிஎம்கேக்கு அமையும் அப்படின்றதுதான் ஒரு எண்ணம். இந்த தொகுதியிலையும் போன தடவை நின்ன 2 கண்டஸ்டன்ட்டுமே இந்த தடவை சரி போட்டியா நிக்கிறது அனதர் ஒன் டஃப் காம்படிஷனா தாங்க இந்த தொகுதியிலும் தெரியும். அடுத்த தொகுதி பார்த்தா அணைக்கட்டு. இந்த தொகுதியில கிட்டத்தட்ட 11 எலெக்ஷன்ஸ் நடந்திருக்கு. 5 தடவை டிஎம்கே அண்ட் அலையன்சஸும் 6 தடவை ஏடிஎம்கே அண்ட் அலையன்சஸும் ஜெயிச்சிருக்காங்க. இந்த தொகுதியை பொறுத்த வரைக்கும் டிஎம்கேவை சேர்ந்த நந்தகுமார் அப்படின்ற சிட்டிங் எம்எல்ஏ கன்சிக்யூட்டிவா 2 தடவை ஜெயிச்சு 3வது தடவையும் இதே தொகுதியில் நிக்கிறது டிஎம்கேக்கு மிகப்பெரிய பலமா இருக்குதுங்க. அதே போல ஆப்பனண்டா எழிலழகன் அப்படின்ற ஏடிஎம்கே கேண்டிடேட்டும் போன தடவை நின்ன கேண்டிடேட்டை தான் இந்த தடவையும் அவருக்கு ஆப்பனண்டா நிக்கிறது அனதர் ஒன் மேஜர் டிராபேக்காகவும் டிஎம்கேக்கு அமையுது. ஏன்னா போன தடவை இவங்க 2 பேத்துக்குள்ள மார்ஜினல் விக்டரி 6,000 ஓட்டு வித்தியாசத்துல தான் டிஎம்கே ஜெயிச்சிருக்காங்க. பட் இந்த தடவை நியர்பை ஒரு 30,000 ஓட்டு ரிமூவ் பண்ணியிருக்கிறது அனதர் ஒன் டிராபேக்காகவும் தெரியுது. இந்த தொகுதியை பொறுத்த வரைக்கும் ஒரு டியூவல் சான்சஸா தான். அடுத்த தொகுதி எடுத்துட்டா கேவி குப்பம். இந்த தொகுதியில 3 எலெக்ஷன்ஸ் இது வரைக்கும் நடந்திருக்கு. இந்த 3 எலெக்ஷன்ஸுமே டிஎம்கே அண்ட் அலையன்சஸ் வின் பண்ணி மிகப்பெரிய ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷனா இருக்காங்க. ஏடிஎம்கே இந்த தொகுதியில ஒரு தடவை கூட ஜெயிக்கல. இந்த தொகுதியை பொறுத்த வரைக்கும் ஜெகன்மூர்த்தி அப்படின்ற சிட்டிங் எம்எல்ஏ தான் இந்த தடவையும் போட்டிடுறாங்க. அதே போல லாஸ்ட் டைம் அவங்களுக்கு ஆப்பனண்டா டிஎம்கேல நின்ன கேண்டிடேட் இந்த தடவை அவங்க நிக்கல. அது ஏடிஎம்கேக்கு மிகப்பெரிய சாதகமா. இந்த தொகுதியை பொறுத்த வரைக்கும் சொல்லி அடிக்கிற மாதிரி ஏடிஎம்கே வின் பண்றதுக்கு உண்டான சான்சஸ் மிகப்பெரிய பிரகாசமா இருக்குங்க. போன தடவை இந்த தொகுதியில கிட்டத்தட்ட 10,000 ஓட்டு வித்தியாசத்துல ஜெயிச்சாங்க. அதே போல இந்த தடவை இந்த தொகுதியில 20,000 ஓட்டு ரிமூவ் பண்ணியிருக்கிறது அனதர் ஒன் டிராபேக்காகவும் இருக்கு. என்ன பொறுத்த வரைக்கும் ஜெகன்மூர்த்தி அப்படின்ற எம்எல்ஏ கேண்டிடேட் ஏடிஎம்கே சார்பா நிக்கிறவர் ஜெயிக்கிறதுக்கு உண்டான பிரகாசமான வாய்ப்புகள் ரொம்ப அதிகமா இருக்குங்க. அடுத்த தொகுதின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா குடியாத்தம். இந்த தொகுதியில இது வரைக்கும் 13 எலெக்ஷன்ஸ் நடந்திருக்கு. இந்த 13 எலெக்ஷன்ஸ்ல 11 எலெக்ஷன் டிஎம்கே அண்ட் அலையன்சஸும் 2 எலெக்ஷன் ஏடிஎம்கே அண்ட் அலையன்சஸும் வின் பண்ணியிருக்காங்க. இதை பார்க்கும்போது டிஎம்கே இங்க ஒரு ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷனா நினைச்சிருக்காங்க. இந்த தொகுதியை பொறுத்த வரைக்கும் போன தடவை ஜெயிச்ச அமுலு அப்படின்ற கேண்டிடேட் டிஎம்கே சார்பா இந்த தடவை நிக்காதது மிகப்பெரிய பின்னடைவா
டிஎம்கேக்கு தெரியுது. ஏன்னா போன தடவை அவங்களோட மார்ஜின் ஆஃப் விக்டரி நியர்பை ஒரு 7,000 ஓட்டு வித்தியாசத்துல டிஎம்கே ஜெயிச்சிருக்காங்க. அதே போல இந்த தடவை நியர்பை ஒரு 50,000 எலக்ட்ரோரல் ஓட்டை ரிமூவ் பண்ணியிருக்கிறது டிஎம்கே சார்பில் ஒரு பின்னடைவா தெரிகிறது. சான்சஸ் ரொம்ப தெரியுதுங்க. ஸோ அதே போல போன தடவை பரிதா அப்படின்ற டிஎம்கே கேண்டிடேட் 93,000 ஓட்டு பக்கமாக ஜெயிச்சு நியர்பை சாலிட் ஸ்ட்ராங்காக நிற்கிறாங்க. அவங்களே தான் இந்த தடவையும் போட்டிடுறாங்க. இதை பார்க்கும்போது பரிதா புருஷோத்தமன் அப்படின்ற ஏடிஎம்கே எம்எல்ஏ கேண்டிடேட் ஜெயிக்கிறதுக்குண்டான சான்சஸ் இந்த தொகுதியில் ரொம்ப அதிகமாக தெரியுது. கன்க்ளூடாக பார்த்தீங்கன்னா நம்ம வேலூர் தொகுதியை பொறுத்த வரைக்கும் மொத்தம் 5 கான்ஸ்டியூன்சி இருக்கு. இந்த 5 கான்ஸ்டியூன்சியில் டிஎம்கே ஒரு சீட்டும் ஏடிஎம்கே 2 சீட்டும் சாலிடாக ஜெயிக்கிறதுக்குண்டான சான்சஸ் அதிகமாக இருக்குது. அதே போல் இங்கே டியூவல் டஃப் காம்படிஷனாக 2 தொகுதியில் நடக்கக்கூடிய சான்சஸ் இது யாருக்கு அமையும் அப்படின்றத பொறுத்திருந்து தான் பார்க்கணும். மேலும் அடுத்தடுத்த டிஸ்ட்ரிக்டில் எந்த தொகுதிகளில் யார் வெற்றி பெற போகிறாங்க, யார் வெற்றி பெற போகிறாங்க, யாருக்கு சான்சஸ் அதிகமாக இருக்குன்றத வரக்கூடிய பதிவுகளில் நம்ம பார்க்கலாம். மேலும் தகவலுக்கு என்னோட சேர்ந்து பயணிங்க.